அண்மை செய்தி. சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஆஜராகி இருக்கிறார். குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பாக அவர் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். அங்கு வேறு என்னென்ன நிகழ்வு இருக்கிறது? இன்றைய வழக்கு தொடர்பாக சில விவரங்கள். குட்கா முறைகேடு வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் பெரும் புயலை கிளப்பியதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த வழக்கானது சிபிஐ வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. ஆனால் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்கள் இருப்பதாலும் அதற்கான வழக்கை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று கூறப்பட்டது. அதன் பின்னராக இந்த வழக்கானது சென்னையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அந்த வழக்கில் இன்று ஆஜராகி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இந்த வழக்கு மீதான விசாரணைக்கான முழு ஒப்பீட்டை தர இருப்பதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கான விளக்கம் அளித்து இந்த வழக்குகள் தொடர்பாக தான் சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதற்காக தான் இன்றைய தினத்தில் நேரடியாக ஆஜராகி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 27 பேர் இந்த வழக்கில் சம்மன் கொடுக்கப்பட்டு ஆஜராக இருக்க சொல்லியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் இந்த வழக்குக்காக தற்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செங்கல்வராயன் பில்டிங்ல நேரில் ஆஜராகி இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையானது நடைபெற இருக்கிறது, தொடங்க இருக்கிறது. இந்த வழக்கு இந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன்பாக இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற இருக்கிறது. சுமாராக ஒரு 27 பேருக்கு இந்த வழக்கு தொடர்புடைய 27 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் விஜயபாஸ்கர் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள் சுபாஷ். களத்திலிருந்து நன்றி.